Hello friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சுவையான உரலில் அரைத்த கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி கீரை எடுத்து நறுக்கி அதை தண்ணில அலசி வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எடுத்துக்கலாம். அரை மூடி துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்துக்கலாம். 5-6 பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம். ஒரு வாணல் சூடு பண்ணி அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய்களை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதை நாம எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். அதே வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதுல நாம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இது நல்லா மஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதுல நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் அதுல நாம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, சுவையான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.